தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே இரவில் சிங்கம் உலா வந்ததாக வெளியான வீடியோ போலியானது என்பது தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விமலவேலன், இந்த வீடியோ போலியானது என்ற தகவல் கிடைத்திருக்கு, கூடுதல் தகவல்கள். வணக்கம் பவித்ரா. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் ஒன்றில் நேற்று இரவு சுமார் 11 மணி அளவில் சிங்கம் ஒன்று கடந்து சென்றதாகவும் அதை அந்த பங்கில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் கடந்து செல்வதை வீடியோ எடுத்ததாகவும் கூறி சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. இது குறித்த தகவல் வனத்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சிங்கம் எதுவும் கிடையாது என்றும், குறிப்பிட்ட வலைதளங்களில் பரவி வரும் இந்த வீடியோ குறித்த நம்பகத்தன்மை விரைவில் உறுதி செய்யப்படும் என்றும் வனத்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தென்மலை, பருவக்குடி, கரிவலம் சுற்று வட்டாரத்தில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குறுந்தகவலும் பரவி வருகிறது. சங்கரன்கோவிலிருந்து ராஜபாளையம் செல்லும் பிரதான சாலையில் உள்ள இந்த பெட்ரோல் பங்க் வழியாக சிங்கம் கடந்து சென்றதாக பரவிய வீடியோவாலும் அது சார்ந்த எச்சரிக்கை குறுந்தகவலாலும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தற்போது பெரும் பீதியில் உள்ளனர். இது குறித்து சங்கரன்கோவில் துணை காவல் கண்காணிப்பாளர் அறிவாளகனிடம் கேட்டபோது, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சிங்கம் இருப்பதற்கான அறிகுறிகள் எதுவும் கிடையாது என வனத்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றதும், இந்த வீடியோ போலியானது என தெரிய வரும் பட்சத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தும் நோக்கத்திலும் பொது சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் எண்ணத்திலும் பகிரப்பட்ட இந்த வீடியோவை பரப்பிய நபர்கள் மீது காவல்துறையினர் சார்பிலும் வனத்துறையினர் சார்பிலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி விமலவேலன்.